நெல்லையில் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க அறிவிக்கப்பட்ட மேற்கு புறவழிச்சாலை திட்டம் இன்னும் தொடங்கப்படாமலேயே இருப்பது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்பான விவரங்களை நிகழ்ச்சிய செய்தியாளர் சிவமணி, எத்தனை வருடத்திற்கு முன்னதாக அறிவிக்கப்பட்ட திட்டம் இது? என்ன நோக்கம்? ஏன் இன்னும் தொடங்கப்படலை? திருநெல்வேலி நகரம் அப்படிங்கிறது வளர்ந்து வரும் நகரமாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருந்து பாபநாசம், தென்காசி, செங்கோட்டை, கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலையாக மேற்கு புறவழிச்சாலை, மேற்கு சாலைகள் அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தீர்க்கும் பொருட்டு தமிழக முதலமைச்சரால் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. 370 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 33.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 12 மீட்டர் அகலத்திற்கு இந்த சாலை அமைக்கப்படும் அப்படின்னு திட்ட வரைவு அறிக்கைகள் தயார் செய்யப்பட்டது. 6 மாதத்தில் நில எடுப்பு பணிகள் முழுமையாக முடிவடையும். 2 ஆண்டுகள் பணிகள் முழுமையாக முடிவடைந்து இந்த திட்டம் அமலுக்கு வரும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானது. ஆனால் 6 மாதத்தில் நில எடுப்பு பணி முடிவடையும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி தற்போது 2 ஆண்டுகளை நெருங்குகிறது. 22 மாதங்கள் கடந்த நிலையிலும் தற்போது வரைக்கும் இந்த நில எடுப்பு பணிகள் முழுமையாக முடிவடையவில்லை. 370 கோடி மதிப்பீடு அப்படிங்கிறது தற்போது அது 500 கோடியை தாண்டி இருக்குங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த சாலை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக, அதாவது மக்களுடைய நிலங்களை, பட்டா நிலங்களை எடுத்தால் கூடுதல் நேரமாகும் அப்படிங்கிறதுனால அரசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள் 24 ஹெக்டேர் நிலப்பரப்பு எடுக்கவும் 64 ஹெக்டேர் மட்டுமே தனியாரிடமிருந்து நிலங்களை எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் கூட நில எடுப்பு பணிகளே முழுமையாக முடிவடையாத நிலை இருக்கிறது. தற்போது நம்முடைய இந்த பகுதியை சார்ந்த நபர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். இந்த சாலை எப்படி முக்கியமானதுன்னு பார்க்கிறீங்க? இப்ப நெரிசல் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு? திருநெல்வேலி மாநகரத்தில் இருக்கக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலை, அதுவும் ஒரே சாலையாக இருக்கக்கூடிய சுவாமி நெல்லையப்பர் சாலை மட்டுமே பிரதான சாலையாக இருக்கின்றது. இதன் வழியாகத்தான் மேற்கு பகுதிக்கு செல்லக்கூடிய அண்டை மாநிலமான கேரளாவிற்கோ, செங்கோட்டைக்கோ, தென்காசிக்கோ, பாபநாசமோ, அம்பாசமுத்திரமோ, மேலும் இந்த வடபுறமாக செல்லக்கூடிய சங்கரங்கோவிலுக்கோ அல்லது ராஜபாளையம், திருவில்லிபுத்தூர் போன்ற பகுதியில் செல்லக்கூடிய அனைத்து வகையான பேருந்துகளோ போக்குவரத்துகளுக்கு பயனுள்ள ஒரு சாலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் இருந்து நிகழ்காலத்தில் எந்த ஒரு மற்றும் ஒரு சாலை இல்லாத காரணத்தினால் 2022ஆம் ஆண்டு தமிழகத்தில் மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2022 செப்டம்பர் மாதம் வருகை தந்த பொழுது திருநெல்வேலிக்கு அப்பொழுது ஒரு தங்கமான திட்டமான ஒரு மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தை அறிவித்திருந்தார். முதல்வர் அறிவித்த திட்டத்தையே அதிகாரிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது வெட்கக்கேடான ஒரு விஷயமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் திருநெல்வேலி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிரதான சாலைக்கு என்று ஒரு நிம்மதி கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனர். ஆகையினால் அதிகாரிகள் உடனடியாக இந்த 370 கோடி ரூபாய் திட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தினை 33 கிலோமீட்டருக்கு உருவாக்கப்பட்டுள்ள இந்த மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தினை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு முயற்சி முனைப்புடன் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் நில எடுப்பு செய்ய வேண்டும். மேலும் நில எடுப்பை இன்னும் செய்யப்படாமல் இருக்கின்றது. புறம்போக்கு நிலத்தை நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றப்படாமல் இருக்கின்றது. தனியார் நிலங்கள் கையகப்படுத்தாமல் இருக்கின்றது. அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் 6 மாத காலத்திற்குள் நில எடுப்பு செய்து இந்த முக்கிய பிரதான சாலைகளுக்கான வடிவத்தை 2 ஆண்டுகளுக்குள் முடித்துவிடுவோம் என்று அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அறிவித்திருந்தனர். ஆனால் இப்பொழுது 21 மாதங்கள் முடிந்த பின்பும் இன்று 3 மாத காலமே வருகின்ற செப்டம்பர் 2024 வருவதற்கு இன்று 3 மாத காலம் இருக்கின்ற வரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக இருக்கின்றது. ஒரு மாற்றத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றனர். மாற்றமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பகுதி திருநெல்வேலி வாழக்கூடிய பொதுமக்களும் இந்த வழியாக பயணம் செய்யக்கூடிய மக்களும் சரி, பொதுமக்களுக்கும் மிகவும் இடையூறாக இருக்கின்ற இந்த பிரதான சாலைக்கு ஒரு நிம்மதி ஏற்படுத்தி கொடுத்து அதிகப்படியான அந்த இருவழிச்சாலை திட்டத்தை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த கருத்தினை வலியுறுத்துகின்றேன். மணி, அதாவது இந்த சாலை அப்படிங்கிறது உடனடியாக அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதற்கான பணிகள் டெண்டர் விடப்பட்டு சாலை பணிகள் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இதில் 2 ரயில்வே பாலங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பணிகள், இந்த சாலை பணிகள் முழுமையாக முடிவடைந்தால் மட்டுமே ரயில்வே பணிகள், அந்த பால பணிகள் துவங்கும். எனவே தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்ங்கிறதா மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தேவப்பிரியா, தகவலுக்கு நன்றி சிவமணி.